ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பாஞ்சியான, வாயில் போட்டதுமே கரையக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு மேங்கோ ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு 15 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய மேங்கோ கேக் ரெசிபி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம இதில் அவன் யூஸ் பண்ண போகிறதில்ல, முட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல, அதே போல் குக்கர் கிடையாது, பட்டரும் யூஸ் பண்ணாமல், அதே போல் எந்த விதமான கேக் மோல்டும் இல்லாமல் நாம் ஒரே ஒரு மாம்பழத்தில் இந்த ரெசிப்பியை செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம இன்றைக்கி இந்த கேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னாக்க குழிப்பணியாரக்கல். பல்லில்லாத பாட்டி தாத்தாலேருந்து கரும்பு கடிக்கிற குழந்தை வரைக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நல்ல பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் பழமாக எடுத்துக்கோங்க. மாம்பழம் கட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சதை பகுதி எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்குவோம். தோலை தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இது போல் நல்ல கனிஞ்ச மாம்பழமாக இருந்தாக்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கனிஞ்ச மாம்பழம் எடுத்துக்கோங்க. கட் பண்ண அந்த மாம்பழ துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. சும்மாவே நம்ம இதை அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதை அப்படியே ஓரமாக வைங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கணும். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்துக்கிட்டால் நல்லது. அடுத்து சர்க்கரை அரை கப்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம முக்கியமாக சேர்க்க போகிற பொருள் பால் பவுடர். 10 ரூபா பேக்கெட் கூட நமக்கு கடையில் விற்கிது. 2 பேக்கெட் வாங்கிட்டிங்கன்னா போதும். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த பால் பவுடர் நம்ம சேர்க்குறனால ஒரு க்ரீமியான டெக்ஸ்டரும், அதே போல் ஷைனிங்னஸும், அதே போல் சூப்பரான டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால் அவசியம் இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப்பு சேர்த்துக்கணும். இப்போது ஒரு விஸ்கு இல்லைனா கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரையெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா கரைஞ்சிடணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்க கப்புடைய அளவு பார்த்திங்கனாக்கா 200 ml. அந்த 200 ml கப்பில் தான் நீங்கள் 1/4 கப்பு அரை கப்புன்னு பார்த்து அளந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் ஒன்றும் இல்லை. ஆயில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதாலும் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மேங்கோ கேக் ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்னாக்க ரொம்ப பார்த்திங்கனாக்கா டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும், அதே போல் காட்டன் போல் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. இதை செய்யறதுக்கும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு இது நம்ம இதை செஞ்சிடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மாவு தெளிக்கிற சல்லடை இல்லைனாக்கா நீங்கள் என்ன வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கணும். அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங்க்கு கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியதான் பேக்கிங் பவுடர். அதே போல் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா. நம்ம தோசைக்கு இட்லிக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் பேக்கிங் சோடா. அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சலிச்சு விட்டுறணும். இப்போது கட்டிகள் எதுவும் இல்லாமல் இதை நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல ஸ்மூத்தான பேட்டர் நமக்கு கிடைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நமக்கு கேக் எலும்பி பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அழகாக இருக்கும். இப்போது மாவு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம சேர்க்க போகிறது அரைச்சி வச்சுருக்க மாம்பழம் விழுது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எந்த ஃபுட் கலரும் சேர்க்காம தான் இன்றைக்கி இந்த மேங்கோ கேக் ரெசிபி செய்கிறேன். மேங்கோ பல்ப்பை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த சாஃப்டான ஸ்பாஞ்சி கேக் செய்கிறதுக்கு நாம் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது குழிப்பணியாரக்கல். வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்புலையே சின்ன அடுப்பு இருக்கும் பார்த்திங்களா, அதில் போட்டுட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி கல்லில் நம்ம எந்த ஆயிலோ இல்லைனா நெய்யோ ஊற்ற போகிறதில்ல. சும்மாவே நம்ம இந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் ஊற்றி வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா அழகாக எழுந்திரிச்சு இது போல் இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம பட்டர், நெய், ஆயில் எதுவுமே இந்த கல்லை யூஸ் பண்ணல. சூப்பராக நமக்கு பணியாரம் எந்த அளவுக்கு எலும்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம வந்து மேங்கோ குழிப்பணியாரம்னு சொல்லலாம், இல்லை மேங்கோ கேக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு அதே போல் திருப்பி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டாம். சும்மாவே மூடி போடாமையே நம்ம இதை 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுட்டு நல்ல ஒரு அழகான இந்த கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். இந்த மேங்கோ கேக் பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கும்போது வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மாம்பழத்துடைய வாசம் வீடு முழுக்க இருந்ததுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வாசமாக இருந்தது. 2 சைடும் இது போல் நீங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த மேங்கோ கேக்கை வெளியே எடுத்துருங்க. கொஞ்சம் மீடியமான இந்த சூடு, லைட்டான சூடு இருக்கும்போது சாப்பிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.
செய்யறதுக்கு அதிகமான நேரமும் எடுக்காது. அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஸ்பாஞ்சியான இந்த மேங்கோ கேக் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை இப்போ மேங்கோ சீசன் இருக்கும்போதே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு அவசியம் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.